அடுத்து உயர் திரு B.R. அழகப்பன் அவர்களின் சித்தப்பா பேராசிரியர் கருணாநிதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகெல்லாம் வந்து ஓதற்கு அரியவன் நிலவதாவிய நீர்மணி வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அமரர் அழகப்பனுக்கு ஒரு இரங்கல் கூட்டம். பங்கு பெற வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். சுமார் 1980 நினைக்கிறேன், நான் அந்த ரெக்கார்டெல்லாம் பார்க்கல. இங்கு சிங்கைக்கு வந்து சுமார் 40 ஆண்டுகளில் வாழ்க்கை துணை விசாலாட்சியுடன் மிக குறுகிய காலத்தில் மிக பிரபலமாகி சொத்து சுகம் அருமையான குடும்பம், அதாவது மணியான மகன்கள் மைந்தர்கள் கார்த்திக் சரவணன் செந்தில் அவர்களுடன் அன்பு நிறைந்த மருமக்கள் பேரன் பேத்திகள் அவர்கள் உருவாக்கி சகோதர சகோதரிகளையும் சிங்கைக்கு கூட்டி வந்து உள்ளபடி நான் ஒரு முறை அவரை கேட்டுக்கொண்டேன். அப்பா, நான் மேலே எழுப்பி விடலாம்னு நினைக்கிறேன் கடவுள் துணையோடு. எதுக்காகன்னா, நீ வந்து உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அதை நீ மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தையே தூக்கி விட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். அதனால தான் நான் இப்போ ஒரு உள்நோக்கத்தோடு தான் உனக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னது. அதன்படி எல்லாரையும், அதாவது சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நல்ல விதமாக முன்னுக்கு அதை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து முன்னேற செய்து, சகோதரர்களில் நம்ம வள்ளியப்பன், V.R. பழனியப்பன், நாங்கள் அன்பா கூப்பிட்ற கணேஷ், அதாவது மெய்யப்பன் என்ற கணேஷ் முதலியோர்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நல்லா முன்னேற செய்து, அதாவது யாவரும் போற்றும்படி முன்னேற செய்து எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தாரு அழகப்பன். அதாவது இவர்கள் வந்து முதல்ல நம்ம தம்பிகள்லாம் சொன்னது மாதிரி அயராது உழைப்பினால முன்னுக்கு வந்தவர். அதாவது வாழ்க்கை பூரா உழைத்து நல்லபடிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாக இருந்திருக்கலாம், இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விதி நம் கைவசம் இல்லை. அவர்
பிரியமாக வணங்கும் முருகன் அவருக்கு மிக மிக உகந்த செவ்வாய் அன்று அவர் அடி சேர்த்து கொண்டார். அவர் உடலுக்குத்தான் மரணமே அன்றி அவருடைய ஆவிக்கு அல்ல, ஆத்மாவுக்கு அல்ல. நிச்சயமாக அவர் அமரராக இருந்து குடும்பத்தை, உற்றார் உறவினர்களை அவங்க எல்லாருக்கும் நல்ல அருள் புரிவார் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது சில நினைவுச் சுவடுகள், அதாவது 1966 அவரை முதலில் சந்திப்போம். அதாவது எங்கள் திருமணம் 58 நடந்தது. 1958. அப்பா இவர் 5-6 வருஷத்து பையனை தான் இருந்திருப்பார். சின்ன குழந்தைய பார்த்த ஒரு ஞாபகம். ஆனால் 66 தான் அவரை நேருக்கு நேர் ஒரு 14-15 வயசு பையனாக பார்த்தது. அதாவது யூனிவர்சிட்டியில், தேசிய யூனிவர்சிட்டியில், பல்கலைக்கழகத்தில் 1963 சேர்ந்தேன். அப்போ 66 இந்தியாவுக்கு போகிறதுக்காக நானும் என் மனைவியும் சென்றிருந்தோம். அங்கே சடையப்ப செட்டியார் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க இங்கே வந்தபோது எங்களோட தங்கியிருந்தாங்க. அவசியம் வரணும், எங்களோட தங்கணும்னு கேட்டுக்கொண்டதுனால அங்கே அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் எப்படியோ தெரிஞ்சு நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்சு, அதாவது அவன் அலாதி 6th சென்ஸ் அழகப்பன் உடையவர் என்பதை நான் இதுவே முதல் எடுத்துக்காட்டு. எங்களை தேடிக்கிட்டு சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்தார். அப்போ அவர் பார்த்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்லலையடா இங்கே நாங்கள் வர்றது, உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறது, நீ என்ன செய்கிற சென்னையில் அப்படின்னு எல்லாம் கேட்டான். எங்களுக்கு மகிழ்வாக தான் இருந்தது. அவனை பார்த்ததுன்னா சொல்லவே இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அங்கே தங்கியிருந்தால் அழகப்பன் எங்களை பார்க்க வந்தார். இப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், என்ன நீ இந்த வயசில் படிக்காமல் நீங்கள் இதில் சென்னையில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சூழ்நிலை சரியில்லை, அதனால் நான் வீட்டை விட்டு இங்கே வந்துட்டேன், இங்கே தான் என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் தான் கொஞ்சம் மனசு சோர்வாக தான் இருந்தார். அப்பொழுது சொன்னது, இந்த மாதிரி எனக்கு பார்த்தாக, அதாவது உள்ளபடி யூனிவர்சிட்டியில் நாங்கள் பையங்களோட பழகி அந்த அனுபவம் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பையன் நல்லா வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அந்த பழக்கமெல்லாம் உண்டு. அதை பார்த்த உடனே ரொம்ப பிரமாதமான கெட்டிக்காரனாக இருக்கிய, நீ இங்கே இப்படி இருக்கலாமா, எங்களோட வா, கொண்டு போய் உன்னை காரைக்குடியில் ஒரு டியூட்டோரியல் காலேஜில் சேர்த்து விட்டுட்டு போகிறோம். ஒரே கண்டிஷன் என்னென்னா, நீ தேவகோட்டை பக்கம் அந்த இது முடிக்கிற வரைக்கும், அந்த கோர்ஸ் அந்த டியூட்டோரியல் காலேஜில் முடிகிற வரைக்கும் நீங்கள் தேவகோட்டை பக்கமே வரக்கூடாது. ஆனால் காரைக்குடிக்கும் தேவகோட்டைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தானே, வரக்கூடாது. அந்த கண்டிஷன் சொல்லிவிட்டா இங்கே சேர்த்து விட்டு சென்றோம். பாஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சேவன் அண்ணாமலை காலேஜ், நான் மதுரையில எல்லாம் முயற்சி பண்ணோம், கிடைக்கல அந்த ரிசல்ட்டை வச்சு. அப்புறம் பின்னால் அந்த சமயத்தில் தான் சேவகன் அண்ணாமலை காலேஜ்னு சொல்லி தேவகோட்டையில் ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை செட்டியார் எனது நண்பர், அவர்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டேன். பியூசி அந்த வருஷம் படித்து பாஸ் பண்ணேன். நான் மேற்கொண்டு பூராவும்
படிக்க வைக்கிறேன், என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பாஸ் பண்ணியாச்சு. பண்ணோன்னா அப்புறம் அமெரிக்கன் காலேஜு, அதில் பிகாம் கூட நான் சொன்னேன், நீ பிகாம் படிக்கும்போதே ரெண்டுக்கும் சிஏக்கு படிக்கிறதா இருந்ததுன்னாக்கா அப்போவே கூட நீ அதுக்கும் எழுதிக்கலாம், சிஏக்கும் எழுதிக்கலாம், ஒரு சில பார்ட்ஸு இதுக்கும் உனக்கு பிகாம் பாஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் இல்லை, நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டிகல்ஷிப்பை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அப்புறம் சரி, நான் அமெரிக்கன் காலேஜில் முடித்ததுக்கு பிறகு பழனியப்பன் விஸ்வநாதன் சொல்லி ஒரு நகரத்தார் ஆடிட்டர்ஸு, கொஞ்சம் அந்த காலத்தில் கொஞ்சம் நல்ல ஃபேமஸாக உள்ளவங்க, அவங்கள்ட்ட சேர்த்து விட்டு நீ சிஏ முடிச்சிரு, நான் அங்கே சிங்கப்பூருக்கு வரத்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் கொடுத்துட்டு, இதை மனசில் கொண்டு சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உள்ளபடி இந்தியன் சிஏ வந்து ரொம்ப அதாவது கடினமானது. இங்கெல்லாம் அந்த இந்தியன் சிஏ பாஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருக்கீங்க. அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷர்ஸு இந்தியன்ஸ்னால் கொஞ்சம் லோவராக இது பண்ணி ரெகக்னைஸ் பண்ணலை. ஆனால் மற்றபடி இப்போவும் பார்த்தாலும் இந்தியன் சிஏ தான் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப குறுகியது. பார்க்க போனால் இந்திய இதுதான். அதில் பாஸ் பண்ணுறவங்களே ரொம்ப குறைச்சல். எத்தனையோ பேர் அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணுறவங்க, அதில் அவன் பாஸ் பண்ணியாச்சு. அது பெருமைக்குரியது. அப்புறம் நான் வாக்கு கொடுத்தபடி இங்கே வருத்திக்கிட்டேன். என்னன்னாக்கா, அதாவது சொல்கிறது இன்டெலிஜென்ட், நல்லா ஷார்ப்பு, யூ கேன் கேஜ் பீப்புள், அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு மகிழ்ச்சி. சிஏ எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. இங்கே சிங்கப்பூரில் இங்கே வேலைக்கெல்லாம் சேர்த்து விட்ருன்னு சொல்லிவிட்டு, அப்போ வந்த அதாவது நானே காரில் தான் கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் மெக்கலிஸ்டர் ரோட்டில், அப்போ மெடிக்கல் காலேஜ் வந்து இங்கே நம்ம இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அது எங்கள் மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. அதில் தான் இருந்தோம். குவார்ட்டர்ஸ் பின்னால் அதில் இருந்தோம். அங்கே தான் கொண்டு வந்த போதே கொஞ்சம் மயக்கமாக, எனக்கு வயிற்றெல்லாம் வலிக்குது, வாயிலெல்லாம் அடுக்க வருது அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் வந்து இந்த கிளினிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. அவங்களோட சில பேரை என்னுடைய நெய்பர்ஸு அவங்க தான் கூப்பிட்டு காமிச்சதில் அவங்க சொன்னாங்க, ஹை ஸ்டேஜ் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி, இது உடனே பண்ணணும்னாங்க. இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லிவிட்டு பிகே சென்னு சொல்லிவிட்டு, அவர் தான் நாங்கள் சூஸ் பண்ண பேனல் டாக்டர், யூனிவர்சிட்டி டாக்டர். அவர் குவைட் அ ஃபேமஸ் சேப், இட்ஸ் பெங்காலி. ஒய்ஃப் வந்து கமலான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எல்லாம் சேர்மனாக இருந்தவர். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்கலாம், இவங்ககிட்ட கேட்டது இந்த ஒப்பீனியன் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட உடனே போய் வந்த அன்னைக்கு இது போய் கேட்டேன். இல்லை, இவரை பார்த்தது அடுத்த நாள், வந்த அன்னைக்கு அடுத்த நாள் இவனுக்கு வயிற்றுக்கு வேண்டிய அந்த சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இருந்தாலும் வலி தீரல. அடுத்த நான் காலையில் இந்த பிகேஸ் என்ன போய் பார்த்தோம். அவர் சொன்னார், இது ஹை ஸ்டேஜ் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ், உடனே அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போல்லாம் மெடிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி இல்லை. நீங்கள் மவுண்ட் அல்வேனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க, போய் வீட்டுக்கு போய் 2 செட் ஆஃப் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்கே பையனை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய மனைவி, அவனுடைய சித்தி, அவன் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. வந்த அன்னைக்கே ஆப்ரேஷன் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி. ஆனால் நான் அவர்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன் சென்னுட்ட,
ஒரு ஹை டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு நம்ம பழையபடி திருப்பி அனுப்பிச்சிடலாமா, இல்லைனாக்கா ஊரில் என்னமோனாக்கா ஊரில் நம்ம ப்ளேம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், நோ பண்ணக்கூடாது. அங்கே இதில் வந்து வானத்தில் இருக்கும்போது ரப்சர் ஆனிச்சுனாக்கா இட்ஸ் டேஞ்சர் ஃபார் லைஃப், பண்ணத்தான் வேணும்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் கூட 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. வந்த அன்னைக்கையா வந்தேன்னு நினைக்க மறுநாளையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், பரவாயில்ல, நம்ம சாமியை கும்பிட்டுட்டு இதை என் மகனுக்கு என்ன இந்த நிலையில இருந்தால் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனைவி கூட ரொம்ப ஐயோ இப்போ பண்ணக்கூடாதே அப்படி இப்படின்னு தான் இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு உடனே மவுண்ட் அல்பேனியாவுக்கு போய் இது முடிச்சுட்டு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஒரு வாரமாக நாங்கள் அங்கே இதில் தான் விசிட்டிங் ஹவர்ஸுக்கு போகிறது, மற்ற நேரங்களில் காரில் தான் அங்கே இருக்கிறது, அந்த மாதிரி இருந்து அப்புறம் சரியாக வந்துடுச்சு ஒரு வழியாக நல்லபடியாக. அப்புறம் அதுக்கு பிறகு அழகு பண்ணுவேன், பிட் டிப்ரெஸ்ட். நான் வந்த நேரம் சரியில்லை, நான் ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்னு அந்த ஒரு அந்த இதெல்லாம் கொஞ்சம் வாஸ் டிப்ரெஸ்ட். பட் அந்த சமயத்தில் அதாவது இறைவன் அருள் புரிந்தார். சில பீச்சில் எல்லாம் கொண்டு போய் வச்சு ஆறுதல் சொன்னோம். அப்புறம் கடைசியில் அவருடைய வயது உடையவங்களை கூப்பிட்டு கவுன்சில்லாம் பண்ண சொல்லி ஒரு வழியாக இது பண்ணி சரியாக வந்து முதல்ல நான் நினைக்கிறேன் ராமானுஜம் அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட் அவர், ராமானுஜம் அண்ட் கம்பெனி, அதில் தான் சேர்த்து விட்டது. ராமாயண் கம்பெனி இருந்தார். அப்புறம் ஒரு அதாவது அதுவே நல்ல இப்போ ஷார்ப்பாக பீப்புளை கேஜ் பண்ணி அதெல்லாம் அந்த தன்மையெல்லாம் தம்பிகள் சொன்னது மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தது. அதனால தான் அதோட அவருடைய உழைப்பு சேர்ந்ததுனால முன்னுக்கு வர முடிஞ்சது. அப்புறம் அந்த சமயத்தில் அந்த சென்குப்தான்னு சொல்லி ஒரு ஆள் கவர்மெண்ட் போர்டில் எல்லாம் நாங்கள் தான் ஒன்றா இருந்தோம். அவர் சாத்தா சேர்மன். அவர்கிட்ட அப்போ அந்த சமயத்தில் பெல்வானிக்கெல்லாம் அதாவது பிகே செட்டி, அழகப்பன் அவங்க மூலமாகலாம் முயற்சி பண்ணோம், எப்படியாவது சேர்த்துக்குவீங்களா, நீங்கள் நிறைய ஸ்டார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கடைசியில் சாத்தாவில் அவர் சேர்த்துக்கிட்டாரு அக்கௌண்டண்ட்டாக. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடிச்சு. அவருடைய அதாவது வேலை முழு நேரம் வேலை, அதோட he has got an business aptitude, நேக் இருந்தது. அதை he has elaborated that அதாவது அந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுனால பிஸ்னஸையும் பில்டப் பண்ணிக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு he started his own. அது அந்த இதெல்லாம் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து அவருடைய வளர்ச்சி நல்லா இருந்து அது ஒரு 40 வருஷத்துக்குள்ள இவ்வளவு திறமையாக வேலை செஞ்சு he built up his own empire and we are very proud. நான் முதல்ல ஆரம்பத்தில் பூராவும் நான் சொல்லிட்டு வந்தது பூராவும், அப்பா எனக்கு ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை உதவி பண்ணுறேன், நீ வந்து உன் குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்து எல்லாரையும் நல்லபடியாகணும்னு. அது கடைசியில் he kept his promise and I'm glad that I was able to give a helping hand for him at that stage and he fulfilled his obligations, you see. அண்ட் மற்ற இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது 17 பேர் டு டாக் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ அதனால தான் மற்றவங்கள்ட்ட அவங்க. பட் anyhow, I'm very glad that God has blessed him with at least this part of life. But unfortunately, he's not able to enjoy the fruits, and as his sons were telling that everything what he has done and earned, he has left for the family, you see. And மேலும் அமரா இருந்து நிச்சயமாக ஃபேமிலி எல்லாம் நல்லபடியாக கவனிச்சுக்குவார்.
அதனால உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ திங்க் நாவ் ஹீஸ் வானத்திலிருந்து நம்ம நிச்சயமாக அந்த ஃபேமிலியை ஒரு நல்லபடியாக கவனிச்சுக்குவாருங்கன்னு என்னுடைய தீர்மானமான நம்பிக்கை. ஸோ நன்றி. நெகிழ்ச்சி ஊட்டும் எழுச்சி ஊட்டும் பல அற்புதமான செய்திகளை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றி.